அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனல்ல தொடர்ச்சியா கொடுத்துட்டு வரோம். அதே மாதிரி தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங் சம்பந்தப்பட்ட தகவல்களையும் தொடர்ச்சியா கொடுத்துட்டு வரோங்க. இந்த டிஎன்இஏ 2026 சம்பந்தப்பட்ட ஏ டு இசட் டவுட்ஸை வந்து நம்ம வந்து சேனல்ல வீடியோஸா கொடுத்துட்டு வரோங்க. அப்ப நம்ம நிறைய பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்ட ஒரு டவுட் என்ன, இந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ரிலீஸ் ஆயிடுச்சு சார். டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அதை பத்தின ஒரு விளக்கம் சொல்ல முடியுமான்னு கேட்டிருந்தாங்க. ஏற்கனவே இதுக்காக தான் நான் வந்து ஒரு விளக்கம் கொடுத்திருந்தேன். அக்செப்ட் அண்ட் ஜாயின்னா என்னன்னு கொடுத்திருந்தேன், அக்செப்ட் அண்ட் அப்வேர்ட்னா என்னன்னு கொடுத்திருந்தேன், அக்செப்ட் அண்ட் ஜாயினுக்கும் அக்செப்ட் அண்ட் அப்வேர்டுக்கும் என்ன வித்தியாசங்கிறத கொடுத்திருந்தேன். அப்ப மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் அடுத்து கேட்ட கேள்வி என்ன பார்த்தீங்கன்னா, அடுத்த 2 ஆப்ஷன் என்ன சார் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அடுத்த 2 ஆப்ஷன் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிக்ளைன் அண்ட் அப்வேர்டும், அதே மாதிரி டிக்ளைன் அண்ட் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட் அப்படிங்கிற விஷயமும் தான் அடுத்த 2 ஆப்ஷன்ஸுங்க. ஓகே, அதுக்கு அடுத்து இன்னொரு ஆப்ஷன் வந்து குவிட் தி கவுன்சிலிங். 6வது ஆப்ஷன்ங்கிறது, அதாவது நம்ம வந்து எதுவுமே மென்ஷன் பண்ணல அப்படிங்கிறது 6வது ஆப்ஷனுங்க. ஸோ அப்ப நம்ம வந்து எதுல அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, டிக்ளைன் அண்ட் அப்வேர்ட் அண்ட் டிக்ளைன் அண்ட் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட். பெரும்பாலும் இந்த சாய்ஸஸை வந்து பெரும்பாலும் யாரும் யூஸ் பண்றது இல்லைங்க. ஃபர்ஸ்ட் 2 சாய்ஸஸோட முடிச்சிடுறாங்க. அக்செப்ட் அண்ட் ஜாயின், அக்செப்ட் அண்ட் அப்வேர்டோட முடிச்சிடுறாங்க. யாராச்சும் ரொம்ப ரொம்ப ரேரா தான் இந்த சாய்ஸ்க்கு போறாங்க. டிக்ளைன் அண்ட் அப்வேர்ட் அப்படின்னா என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நான் ஆல்ரெடி என்னோட வீடியோக்களை நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அதாவது நமக்கு வந்து டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கிடைச்சதுக்கு அப்புறமேல்ட்டு ஒரு கல்லூரியில் உங்களுக்கு நீங்க வச்ச சாய்ஸ் தான் கிடைச்சிருக்குங்க. ஸோ சாய்ஸஸ்ல வந்து டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்ல ஒரு கல்லூரி கிடைச்சிருச்சு. பட் உங்களுக்கு அந்த கல்லூரியில் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலை, இல்லை அந்த டிபார்ட்மெண்ட் சாட்டிஸ்ஃபை ஆகலை. அப்போ வந்து நான் வந்து உதாரணத்துக்கு ஒரு 500 சாய்ஸ் வச்சிருக்கேன். 278வது சாய்ஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கு. எனக்கு இந்த 278வது சாய்ஸ் நான் போக விரும்பல. நான் ஒரு 250வது சாய்ஸோ இல்லை 220 சாய்ஸோ இல்லை 200வது சாய்ஸோ நான் போக விரும்புகிறேன். அப்போ வந்து எனக்கு இந்த சீட்டை வந்து எனக்கு எடுத்துக்கிறதுக்கே மனசே இல்லை அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிக்ளைன் அண்ட் அப்வேர்டு அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கொடுப்பாங்க. டிக்ளைன் அண்ட் அப்வேர்டு அப்படின்னா என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா, எனக்கு கிடைச்ச சீட்டு வேண்டாம், நான் என்ன பண்றேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு மேலே அப்வேர்டு ஆப்ஷன்ஸ் நான் போய்க்கிறேன், மேலே அப்வேர்டில் சீட்ஸ் இருந்துச்சுன்னா கொடுங்க அப்படிங்கிறதான் டிக்ளைன் அண்டு அப்வேர்டு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனாக கொடுக்குறாங்க. இந்த டிக்ளைன் அண்ட் அப்வேர்டு கொடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு நம்ம வந்து இந்த வருஷம் கவுன்சிலிங்க 7வது நாள் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் கிடைக்கும். பட் இதை வந்து பார்த்தீங்கன்னா 7வது நாள் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் கிடைக்காதுங்க. இந்த வருஷம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஆக்சுவலாக 14 நாள் கவுன்சிலிங் ப்ராசஸ். 14வது நாள் தான் உங்களுக்கு வந்து புது சீட்டு, அதாவது கம்பல்சரி புது சீட்டு அலோகேட் ஆகியிருக்கும். சரிங்களா, நியூ சீட் வந்து அலோகேட் ஆகியிருக்கும். அப்படி இல்லை, ஒருவேளை நீங்கள் வந்து 277 சாய்ஸ் வரைக்கும் எந்த சாய்ஸுமே வந்து அவைலபிள் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அடுத்த ரவுண்டுக்கு போயிடுவீங்க. அப்போ வந்து ஆல்ரெடி கிடைச்ச சீட்டு வந்து உறுதி கிடையாது, அதை நீங்களே தான் கேன்சல் பண்ணியிருக்கீங்க. அதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா டிக்ளைன் அண்ட் அப்வேர்ட்னு கொடுக்குறாங்க. ஓகே, இப்போ அடுத்த ஆப்ஷன் டிக்ளைன் அண்ட் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட். இதுதான் அடுத்த ஆப்ஷன். டிக்ளைன் அண்ட் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 500 சாய்ஸ்ல ஒரு 299வது சாய்ஸ் கிடைச்சிருக்கு. அப்போ வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருச்சுங்க. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இதுக்கு மேலே இருக்கக்கூடிய சாய்ஸஸ்ல கிடைக்காது, இது கீழே இருக்கக்கூடிய சாய்ஸஸ் நான் பெட்டரா போடலை. அதாவது சாய்ஸ் இந்த ஆப்ஷனை யார் யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண தெரியாம தப்பா சாய்ஸ் ஃபில் பண்ணியிருப்பாங்க இல்லைங்க, அவங்க தான் பெரும்பாலும் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ எனக்கு இந்த சீட்டும் வேண்டாம், இந்த ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங்ல எனக்கு சீட்டு கிடைக்காதுங்கிறது, நான் நினைக்கிற சீட்டுங்கிறது கிடைக்காதுங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா நான் சாய்ஸ் ஃபில்லிங் தப்பா பண்ணியிருக்கேன். அப்போ வந்து நான் என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ரவுண்டு 1ல இருந்தேன்னா அதுக்கடுத்து நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை ரவுண்டு 2க்கு போய்க்கிறேன். நான் ரவுண்ட் 2ல இருந்தேன்னா நான் வந்து ரவுண்ட் 3க்கு போய்க்கிறேன். ரவுண்ட் 3ல இருக்கீங்கன்னா சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் போய்க்கிறேன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்கறதா டிக்ளைன் அண்ட் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட்னு சொல்லுவாங்க. அடுத்து 5வது ஆப்ஷன் குவிட் தி கவுன்சிலிங். குவிட் தி கவுன்சிலிங்னா, நான் எனக்கு வந்து ஓரளவுக்கு நல்ல சீட்ஸ்லாம் முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேலே நல்ல கல்லூரிகள் நல்ல சீட்டு கிடைக்காதுங்கிறது தெரிஞ்சிருச்சு, நான் வந்து வேற ஏதோ வகையில் வேற படிப்புகளுக்கு போனாலும் சரி, வேற மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு போனாலும் சரி, நான் இந்த கவுன்சிலிங்ல வந்து நான் ஒரு சீட் எடுத்து வேஸ்ட் பண்ண விரும்பல, அந்த சீட்டு வேற யாருக்காச்சும் போகட்டும் அப்படின்னு நல்ல மனசு படிச்சவங்க என்ன பண்ணுவாங்க பார்த்தா, இந்த குவிட் தி கவுன்சிலிங், எனக்கு அந்த கவுன்சிலிங் இருந்தே டோட்டலா வெளியே வந்துக்கிறேன் அப்படிங்கிறவங்க குவிட் தி கவுன்சிலிங்னு கொடுப்பாங்க. இப்போ காமனா ஒரு டவுட் வரும், அக்செப்ட் அண்ட் அப்வேர்டுக்கும் டிக்ளைன் அண்ட் அப்வேர்டுக்கும் என்ன வித்தியாசம் சார்
2மே கிட்டத்தட்ட ஒரே வார்த்தைகள் மாதிரி தெரியுதுன்னு கேட்டால் கிடையாது. அக்செப்ட் அண்ட் அப்ரூவ்ல என்ன பண்றீங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்ல இங்க நான் சொன்ன அந்த 278வது சாய்ஸ் வச்சுக்கலாம். இங்கேயும் 278வது சாய்ஸ் இருக்குது. அக்செப்ட் அண்ட் அப்ரூவ் கொடுத்தீங்கன்னா, இந்த 278க்கு மேல ஒவ்வொரு ஆப்ஷனா தேடிக்கிட்டே இருக்குங்க. மேல வந்து ஆப்ஷன் ஒருவேளை 277 ஆப்ஷன் இல்லைன்னா இந்த சீட்டை வந்து உறுதிப்படுத்தி உங்களுக்கு 14வது நாள் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்ல 278வது சாய்ஸ் வந்துருங்க. பட் டிக்ளைன் அண்ட் அப்ரூவ் கொடுத்தீங்கன்னா மேல சாய்ஸஸ் இல்லை அப்படின்னா உங்களுக்கு இந்த சீட்டு கேன்சல் ஆகி இதை விட கீழே இருக்கு இல்லைங்க, இதுக்கு அதாவது இதுக்கு கீழே 278னா ஒருவேளை 279 கிடைக்கலாம், இல்லைன்னா 290 கிடைக்கலாம், இல்லை 300வது சீட்டு கூட கிடைக்கலாங்க. இது மாதிரி கீழே இருக்கக்கூடிய சீட்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க என்ன ஆப்ஷன் கொடுக்கறதுங்கிறத நீங்களே தெளிவா முடிவு பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ அது இல்லாமல் ரெண்டாவது இன்னொரு விஷயம் சொல்றேன். இந்த சாய்ஸ் லிஸ்ட் ரெடி பண்றப்ப நீங்க தான் எல்லா சாய்ஸஸுமே ரெடி பண்றீங்க. அப்ப ஏன் வந்து நம்ம வந்து டிக்ளைனுக்குலாம் போகணும் அப்படிங்கிறதையும் யோசிச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த மாதிரி கண்டினியூஸா இன்ஜினியரிங் கவுன்சிலிங் சம்பந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமா இருக்கு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மிகவும் நன்றி.